திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இரவை நிறைத்த இருள் மறைந்ததுவே,
கரையில் விடிவெள்ளி ஒளிர்ந்தெழுந்ததுவே. இறைவா, எல்லாம் வல்லவா, உமது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம். இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளையும் போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு ஈந்திடவே. வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர். விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா.
நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஒரு இறைவாக்கினர் இதயத்திலிருந்து பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர். ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன். ஆம், உம் தீர்ப்புகள் பற்றி உம்மிடம் முறையிட விரும்புகிறேன். தீயோரின் வாழ்வு
பலம் பெற காரணம் என்ன? நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வது ஏன்? அவர்களை நீர் நட்டு வைத்தீர். அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள், கனியும் ஈந்தார்கள். அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர். அவர்கள் உள்ளத்தில் இருந்தோ வெகு தொலைவில் உள்ளீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர், என்னை பார்க்கின்றீர். என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர். அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல கொலையின் நாளுக்கென பிரித்து வைத்தருளும். எவ்வளவு காலம் மண்ணுலகம் புலம்பிக் கொண்டிருக்கும்? வயல்வெளி புற்பூண்டுகள் எல்லாம் வாடிக் கிடக்கும். மண்ணுலகில் குடியிருப்போர் செய்த தீமைகளின் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின. நம் செயல்களை கடவுள் காண்பதில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். காலாள்களோடு ஓடியே நீ களைத்து போனாய். குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும்? அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால் யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்களும் உனக்கு எதிராக உரக்க கத்தினார்கள். அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே. நான் என் வீட்டை புறக்கணித்தேன், என் உரிமை சொத்தை தள்ளிவிட்டேன். என் உள்ளத்திற்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்புவித்து விட்டேன். என் உரிமை சொத்து எனக்கு ஒரு காட்டு சிங்கம் போல் ஆயிற்று. அது எனக்கு எதிராய் கர்ச்சிக்கின்றது. எனவே நான் அதனை வெறுக்கின்றேன். என் உரிமை சொத்து எனக்கு பல வண்ண பறவை போல் ஆயிற்று. சுற்றிலும் உள்ள பறவைகள் எல்லாம் அதற்கு எதிராய் எழுந்துள்ளன. வயல்வெளி விலங்குகளே, வாருங்கள், வந்து கூடுங்கள், அதனை விழுங்குங்கள். மேய்ப்பர்கள் பலர் என் திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள். எனது பங்கை மிதித்து போட்டார்கள். எனது இனிய பங்கை பாழடைந்த பாலை நிலம் ஆக்கினார்கள். அவர்கள் அதை பாழாக்கினார்கள். அது என்னை நோக்கி புலம்புகிறது. நாடு முழுவதும் பாழாகிவிட்டது, ஆனால் யாரும் அது பற்றி கவலைப்படுவதில்லை. பாழாக்குவோர் பாலை நிலத்தின் மொட்டை மேடுகள் அனைத்தின் மேலும் வந்து சேர்ந்துள்ளனர். ஏனெனில் ஆண்டவரின் வாள் நாட்டை ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழித்துவிடும். அமைதி என்பது யாருக்குமே இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், ஆனால் முற்களையே அறுத்தார்கள். உழைத்து களைத்தார்கள், ஆயினும் பயனே இல்லை. தங்கள் அறுவடையைக் கண்டு வெட்கம் அடைந்தார்கள். இதற்கு ஆண்டவரின் கோபக்கனலே காரணம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும். இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் பிரசங்கம். ஆண்டவர் நம்மேல் இரக்கம் கொண்டார். நாம் செவிமடுத்து பாடிய செயல்களை நாம் நிறைவேற்றினால் நாம் பேறு பெற்றோர். நாம் செவிமடுப்பதென்பது நம்மில் அவற்றை விதைக்க செய்வதாகும். நாம் அவற்றை செய்யும்போது விதையானது கனி அளித்ததை வெளிப்படுத்துகின்றோம். இதனை நான் கூறும்போது உங்களை எச்சரிக்க விரும்புகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஆலயத்தில் பலனின்றி நுழையலாகாது. வல்லமை மிக்க இப்பெரும் ஆசீர்வாதங்களை கேள்வியுறுவதோடு நிறைவடையாமல் நற்செயல்களை செய்ய தவறுவது உங்களுக்கு உகந்ததன்று. ஏனெனில் அப்போஸ்தலர் கூறுவது போல், நாம் அவரது அருளினால் மீட்கப்பட்டோம், நம் செயல்களினால் அன்று. இங்ஙனம் எவரும் பெருமை பாராட்டலாகாது. ஏனெனில்
அவரது அருளினால் நாம் மீட்படைந்தோம். இது எவ்வாறெனில், முதலில் நல்லதொரு வாழ்க்கை வந்தது. அதற்குப் பிறகு இறைவன் அவர் அன்பினை வெளிப்படுத்தி, மேலிருந்து அதன் மதிப்பை நிர்ணயித்து, இம்மனிதர்களுக்கு நாம் விரைவாக உதவுவோம். ஏனெனில் அவர்கள் நல்வாழ்க்கை வாழ்கின்றனர் என்று கூறுவது போல் இல்லை, இல்லவே இல்லை. நம் வாழ்க்கை அவருக்கு அருவருப்பாய் இருந்தது. நாம் செய்த அனைத்தும் அவருக்கு அருவருப்பாய் இருந்தது. ஆனால் நம்மில் அவர் எதை செய்தாரோ அது அவருக்கு அருவருப்பாக இல்லை. ஆகவே நாம் செய்ததை அவர் கண்டனம் செய்வார். ஆனால் நம்மில் அவரே நமக்கு செய்ததை அவர் மீட்டிடுவார். நாம் நல்லவர்களல்ல, ஆனால் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தார். அவரது மகனை இறப்பதற்காக அனுப்பினார். நல்ல மனிதர்களுக்காக அன்று, தீயவர்களுக்காகவே, நீதிமான்களுக்காக அன்று, கொடியவர்களுக்காகவே. ஆம், கிறிஸ்து பாவிகளுக்காக இறந்தார். இதன் பிறகு எழுதியுள்ளதை கவனியுங்கள். நீதிமானுக்காக ஒருவன் தன் உயிரை அளிப்பது அரிது. ஒருவேளை நல்லவன் ஒருவனுக்காக யாரேனும் தன் உயிரை தரலாம். ஒருவேளை நல்லவனுக்காக இறக்க தயாராக உள்ள ஒருவரை யாராவது காணலாம். ஆனால் அநீதனுக்கு, கொடியவனுக்கு, பாவிக்கு கிறிஸ்துவைத் தவிர யார் இறக்க விரும்புவார்? அவர் எவ்வளவு நீதி உள்ளவராய் இருப்பின் அநீதரையும் ஏற்புடையவராக்குகின்றார். ஆகவே என் சகோதரர்களே, நம்மில் நற்செயல்களே இல்லை, நம் செயல்கள் அனைத்தும் தீயன. மனிதர்களின் செயல்கள் எல்லாம் இங்ஙனம் இருப்பினும், இறைவன் அவரது இரக்கத்தினால் மனிதரை கைவிடவில்லை. நம்மை மீட்க அவரது மகனை அனுப்பினார். தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ அன்று, மாறாக நம்மீது பொழியப்பட்ட அவர் இரத்தத்தின் விலையினால் நம்மை மீட்டார். மாசில்லா செம்மறியான கிறிஸ்து பரிகார பலியானார். கறைப்பட்ட ஆடுகளுக்காய் கொலைக்களத்திற்கு இட்டுச் செல்லப்பட்டார். நாங்கள் கறைப்பட்டவர்கள்தான், ஆனால் முழுமையாக கெட்டுப் போனவர்கள் அன்று என்று ஒருவர் ஒருவேளை கூறலாம். ஆனால் நாம் பெற்ற அருள் அத்தகையது. அம்மாபெரும் அருளிற்கு ஏற்புடையவர்களாய் அதற்கு தீங்கு இழைக்காமல் நாம் வாழ்வோம். நம்மிடம் வந்த மருத்துவர் எத்துணை வல்லவராய் இருப்பின், நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் குணப்படுத்தினார். நாம் மீண்டும் நோயுற தேர்ந்தெடுப்போமாயின், நமக்கு மட்டும் நாம் தீங்கிழைக்கவில்லை, மாறாக மருத்துவருக்கும் நன்றி கெட்டவர்களாய் நாம் விளங்குகின்றோம். எனவே கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்திய வழிகளை நாம் பின்பற்றுவோம். அனைத்திற்கும் மேலாய் தாழ்ச்சியின் வழியை நாம் பின்பற்றுவோம். ஏனெனில் அவர் நமக்காக தாழ்ச்சியானார். அவர் கட்டளைகள் வழியாய் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு காட்டினார். அவரே அக்கட்டளைகளை பின்பற்றி நமக்கு பதிலாய் துன்புற்றார். அவர் இறைவன் என்பதால் அவர் இறக்க முடியாது. இருப்பினும் நம் பொருட்டு இறப்பதற்காக வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். சாகாதவர் சாவை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு நமக்காக இறப்பதினால் சாவை சாகடித்தார். இதையே ஆண்டவர் செய்தார். இதையே நமக்கு கொடையாக வழங்கினார். வல்லமையுள்ளவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். சிறுமைப்படுத்தப்பட்டவர் கொலையுண்டார். அவர் கொலையுண்ட பிறகு உயிர்த்தெழுந்தார், உயர்த்தப்பட்டார். ஏனெனில் இறந்தவர்களாக நரகத்தில் நம்மை விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. மாறாக இறந்தோரின் உயிர்ப்பின் போது அவரில் நம்மை உயர்த்த விரும்புகின்றார். அவரால் ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர்கள் விசுவாசத்தினால் ஏற்புடையவர்களாய் அவருக்கு புகழ்ச்சி அளிக்கின்றனர். ஆம், நமக்கு அவர் தாழ்ச்சியின் பாதையை தந்தார். நாம் அவ்வாறு நடந்தால்
ஆண்டவரில் நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பொருளோடு பாடுவோம். உம்மை புகழ்வோம் இறைவா. உம்மை புகழ்ந்து உம் பெயரை கூவி அழைப்போம். ஆயரான புனித அகுஸ்தினார் பிரசங்கம். என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன். நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது. என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது. இன்றைய நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். ஆண்டவர் உங்களுக்கு அளித்த முன்னோர் பரம்பரைகளுக்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். முன்னோர் பரம்பரைகளுக்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென
நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் கூலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களுக்கு அளித்த முன்னோர் பரம்பரைகளுக்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். மன்றாட்டுகள். கடவுள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மீட்பர் இவ்வுலகிற்கு வந்தார். அவரிடம் நன்றியுணர்வுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். விடிவெள்ளியும் இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர்த்தெழுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பில் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள துணை புரியும். உலகில் உமது அன்பை கண்டுகொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம். எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது, எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கை, அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை உமது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆற்றலும் வல்லமையும் மிக்க தந்தையே, நல்ல சிறந்த கொடைகள் அனைத்தும் உம்மிடமிருந்தே எங்களுக்கு வருகின்றன.
உமது பெயருக்கேற்ற அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊன்றியருளும். உமது ஊழியத்தின் மேலுள்ள எங்கள் ஆவலை பெருக செய்து எங்களில் நன்மையானவற்றை வளப்படுத்தி அதை என்றும் காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் சாவை அறிய மாட்டான். நீர் ஒருவர் மட்டுமே எல்லா மகிழ்ச்சியின் ஊற்று, ஆண்டவரை போல் யார்? மீட்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் அடையாளம், ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். 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 ஆபிரகாம் இந்த நாளை பார்த்தார், ஈசாக்கில் மகிழ்ச்சி அடைந்தார். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். ஓய்வின் நாளையும் புனிதத்தின்